ஐயா, என்னுடைய பெயர் பகவதி பாண்டியன். ஆனால் என்னுடைய புனை பெயரான வீரபாலாஜி என்ற பெயரால் தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அறியப்படுகிறேன். அப்படியொன்று நான் பெரிய எழுத்தாளன் இல்லை. சில கதைகள், சில கட்டுரைகள், சில கவிதைகள் தான் எழுதியிருப்பேன். நான் இன்றைக்கு ஸ்ரீமதி வீட்டில் இருக்கின்றேன். எனக்கு ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமை, அதிலிருந்து என்னால் இன்று வரை மீள முடியவில்லை. என்றால் நீதியை குழிபறித்து புதைத்து விடுவார்கள் போல தோன்றுகிறது. அவ்வளவு தூரம் கொடுமைகள். இதுக்கிடையில் கேரக்டர் அசாசினேஷன் என்ற ஒரு அடிப்படை குணத்தை சிதைப்பது, அவருடைய குடும்பத்தை அச்சுறுத்துவது, இதெல்லாம் பார்க்கும்போது அது நாடா இல்லை காடா, நான் வாழ்வது நாடா இல்லை காடா என்று தோன்றுகிறது. அதனால் நான் என்றைக்கு ஸ்ரீமதி விஷயத்தை கேள்விப்பட்டேனோ அதிலிருந்து நான் அவங்களுடைய அந்த அன்பு மகளுடைய அந்த மகள் செல்விக்கும் ராமலிங்கத்துக்கும் மட்டும் சொந்தமல்ல, இந்த மண்ணுக்கே, இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துக்கே சொந்தமான மகள் அவள். அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து என் மனம் மிக உழன்று அதிலேயே சுழன்றது. அதுக்காகவே ஒரு யூடியூப்பில் அந்த செய்திகளை பார்க்கணுங்கிறதுக்காக பெரிய செல் ஒன்று வாங்கினேன். அதான் உபயோகிச்சுட்டு இருக்கேன். நாளும் அந்த செய்திகளை பார்ப்பேன். விடக்கூடாது. அந்த கயவர்களை அப்படியே தூக்கிலிட வேண்டும், அல்லது அவங்க வாழ்வை சிதைக்க வேண்டும், சாகும் வரை சிறையில் போட வேண்டும் என்பதே என்னுடைய அவா. ஸ்ரீமதியை பற்றி ஒரு சிறு கவிதை. இதெல்லாம் கவிதைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அதை வாசிக்கிறேன். அம்மா ஸ்ரீமதியே, இறந்தும் வாழ்பவளே, உன்னை அழித்தவனை, பழிகூறி இகழ்ந்தவனை பாதாளத்தில் தள்ளி சிதைத்திடும் நாள் என்னாளோ? வீரச்சேலாம் இந்நன்மை நீ ஆற்ற தாமதித்தால் செவ்வர்கள் பயந்தெளிந்து மீண்டும் பாதகம் செய்வரென்றோ? ஆதலின் அன்பு குழந்தையே, வீறு கொண்டு நீ எழுந்திடு, பகைவரை வேரோடு அகழ்ந்திடு. சில ஆண்டுகளாகவே ஸ்ரீமதி பெற்றோரை நேரில் பார்க்க வேண்டும் என்று பேரவா கொண்டிருந்தேன். அது நேற்று தான் பலித்தது. நேற்று இங்கு ஸ்ரீமதி வீட்டுக்கு வந்தேன். அவருடைய தாய் செல்வியையும் தந்தையார் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் பார்த்து பேசினேன். என்னுடைய ஆதங்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டேன். அந்த பாதகர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று என்னுடைய அவாவை தெரிவித்து கொண்டேன். அந்த குழந்தையின் படங்களை பார்க்கும்போது மனதெல்லாம் வலித்தது. அந்த வீட்டை சுற்றி இருக்கும் அவங்களுடைய தோட்டத்து பூக்களை எல்லாம் சூடி மகிழ வேண்டிய அந்த ஸ்ரீமதி இன்றைக்கு படத்தில் இருக்கிறாள். அந்த படத்திற்கு அந்த மலர்கள் எல்லாம் சூடப்படுகின்றன. அதை பார்க்கும்போது மனதெல்லாம் வலித்தது. ஸ்ரீமதி இறந்த நாளிலிருந்து, அதாவது படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து அவருடைய பெற்றோர்கள் படும் துயரத்தை சற்று நிதானித்து நினைத்து பாருங்கள். அவர்கள் தங்களுடைய குழந்தை இழந்து அவர்கள் மனசு என்ன பட்டிருக்கும், இப்பொழுதும் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கும் என்பதை சிறிது யோசியுங்கள். அவர்கள் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அதே எண்ணத்தோடு தான். நம் குழந்தை இப்போது இல்லையே, நம் குழந்தை நமக்கு விளைய வருவாளே, அவள் இப்போது எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் 400 மைல்கள் கற்கள் தூரம், 400 கல் தூரம் கடந்து இங்கே வந்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இப்படி ஒரு குழந்தை வாழ வேண்டிய வயதில் இப்படி அநியாயமாக துடிதுடித்து கொல்லப்பட்டிருப்பதை பகைவர்களுக்கு ஒன்றை மட்டும் நம்புங்கள், அநீதி எப்போதும் ஜெயித்து கொண்டு இருப்பதில்லை. அதற்கு ஒரு முடிவு காலம் உண்டு. கட்டாயம் நடக்கும். பகைவர்கள் அழிவார்கள். இது உறுதி.